வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி சற்று முன் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றே அப்டேட் பண்ணிட்டாங்க குரூப் 4க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். ஸோ குரூப் 4 தேர்வுகள் எப்போ ஆரம்பிக்கப்படும், யார் யாரெல்லாம் குரூப் 4 தேர்வு எழுத தகுதியானவர்கள் அப்படின்ற பட்டியலை நமக்கு டிஎன்பிஎஸ்சி நேற்றே வெளியிட்டாங்க. ஆனால் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. இதோடைய சிலபஸ் மற்றும் இதோடைய மேலோட்டத்தை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான அனைத்து வகையான மெட்டீரியல், தமிழ் மெட்டீரியல், ஜென்ரல் மெட்டீரியல், ஜிகே மெட்டீரியல்ஸ், ஸோ மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி தனித்தனியாக உங்களுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மெட்டீரியல்களை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/1 டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஆன்லைனில் லாஸ்ட் டேட் ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் சப்மிஷன் பண்ணுறதுக்கு உண்டான கடைசி தேதி 28/2/2024. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன். ஸோ ஒன் டைம் ஐடி, யூசர் ஐடியை நீங்கள் பயன்படுத்தி தான் இதை நீங்கள் உள்ளே அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மூலமாக மட்டுமே இதை நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ அப்ளிகேஷனுடைய எண்டிங் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 28/2/2024. ஸோ கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் 4/3 6/3 வரைக்கும். டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 9/6 ஜூன் 9 6ஆம் தேதி ஓகேங்களா, 6வது மாதம். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், கரெக்ஷன் விண்டோ, ஸோ இது எல்லாமே நீங்கள் கேண்டிடேட் வைஸாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் இது தாங்க இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு வில்லேஜ் விஏஓ 108 பேர் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே செலக்ட் ஆகிறது இந்த 2442 வேக்கன்சிஸ் தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சுருக்கெழுத்தர் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்டு, சுருக்கெழுத்தர் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கம்மியாக எடுத்தால் கூட உங்களால் உள்ளே போக முடியும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் தமிழில் அந்த பகுதியளவு மதிப்பெண்களை பெற்றிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டெஸ்ட்டை கண்டினியூவாக போக முடியும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6224 வேக்கன்சிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா விரைவில் மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. ஸோ எப்போ வேணாலும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போதைய டைம் டேபிள் தான். எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் முறையில் தான் நடக்கும். 3 மதிப்பெண்கள் 3 மணி நேரம் நடக்கும் எக்ஸாமினேஷன். 10th குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க. ஸோ இந்த தமிழில் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மதிப்பெண்களை பெற்று இருக்கணும். ஸோ அந்த பகுதியளவு மதிப்பெண்களை தமிழில் பெற்றிருந்தால் தான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் பாஸ் செய்ய வேண்டிய மார்க் 90 மதிப்பெண்கள் எடுத்திருக்கவர்கள் மட்டும்தான் மினிமம் குவாலிஃபையிங் பாஸ் ஓகேங்களா. அதுக்கு கீழே இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண்களுக்கும் கீழே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாஸ் செய்யப்பட மாட்டாதுங்க. ஸோ இதுதாங்க இப்போதைய குரூப் 4 டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன். ஆன்லைனில் அப்ளை பண்ண கொடுத்துருவாங்க, நீங்கள் அப்ளை பண்ண தயாராகி கொள்ளுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஃபாலோயிங் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நார்மல் ஹைட்டு 163, எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்ளை பண்ணுற ஸ்டார்ட் பண்ண விட்றேன். ஸோ ஃபோட்டோஸ் கீழே பார்த்திங்கன்னா என்றைக்கு டேட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்தது அப்படின்றது கிளியராக மென்ஷன் பண்ணி ஆகணுங்க. ஸோ அந்த மென்ஷனேஷன் கிளியராக மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்ததுன்றதை இவங்க கால்குலேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ இன்றைக்கி தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணியே காட்டணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோட்டோ மென்ஷன் பண்ணுறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்
சென்டர் உங்களுக்கு எந்த இடத்துல சென்டர் வேணுன்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணணுங்க. ஸோ நண்பர்களே, குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆண்டுலேருந்து இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து மாற்றுவாங்க. மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனும் சேஞ்சஸ் ஆகுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.